குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தசம்சி குருவே நமக. மேச ராசி அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தரணிதாசன். நம்ம மேச ராசி அன்பர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்போ நம்ம இந்த புத்தாண்டு பலன்களை மேச ராசிக்கு பார்க்க போகிறோம். அவர் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த வருடம் மேச ராசிக்கு 4 கிரக பயிற்சிகள் இருக்கு. அப்போ என்னென்ன கிரக பயிற்சினா, உங்களுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு, அது மட்டும் ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறாரு, அதுக்கப்புறம் சனி பகவானும் பயிற்சி ஆக போறாரு. அப்போ இந்த 4 கிரக சேர்க்கை வச்சு தான் இந்த புத்தாண்டு பலன் பற்றி நம்ம சொல்ல போறோம். அப்போ பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போக போறாரு. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு போய் உங்க வாழ்க்கையில பாருங்க நிறைய முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு. பாருங்க, உங்களுக்கு 12ஆம் அதிபதியே உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போனால் வாழ்க்கையில நிறைய முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த 9ஆம் அதிபதி அப்படிங்கிறதுல அப்பா மூலியமா நிறைய லாபங்கள் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மாற்றம் செஞ்சு பாருங்க, மிக சிறப்பா இருப்பீங்க. பாருங்க, இந்த கடந்த காலகட்டங்களில் தொழிலுக்காக நீங்க ஒரு இடம் மாறி இருப்பீங்க, அது சரியா வராம திரும்பி அதே இடத்துக்கு வந்துடலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே இருந்திருப்பீங்க. அப்ப பாருங்க, இடம் மாற்றம் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமையே இருக்கும். அப்ப எந்த தான் இடம் மாற்றுறது, நம்ம ஸ்கூலுக்காக மாற வேண்டியதாக போச்சு, காலேஜுக்காக மாற வேண்டியதாக போச்சு, பிள்ளை படிப்புக்காக மாற வேண்டியதாக போச்சு அப்படின்னா கூட நிறைய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. அந்த இடம் மாற்றத்துல உங்களுக்கு திருப்தியே இல்லாமல் இருந்திருக்கு. அது பாருங்க, இந்த குரு பகவான் பயிற்சிக்கு மேல ஒரு இடமாற்றம் மட்டும் செஞ்சு பாருங்க, அந்த இடமாற்றம் 100% உங்களுக்கு மேலும் மேலும் பலத்தை மட்டுமே கொடுக்கும். பாருங்க, இந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் நிற்கும் போது நீங்க என்ன மாதிரி முயற்சி பண்ணீங்களோ அதுல பர்ஃபெக்டா நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்குது. அது பாருங்க, எந்தெந்த மாதிரினா தொழில் எடுத்துட்டீங்கன்னா அதுல பாருங்க, இது வரைக்கும் நிறைய நஷ்டம் மட்டும் அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா 2ல குரு பகவான் இருந்திருக்கு, அதனால நிறைய லாபம் வரும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட பாருங்க, அந்த குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போகும்போது நல்ல வருமானத்தை கொடுப்பாரு. பாருங்க, அங்கிருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. அப்ப 6ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில கடன் அப்படிங்கிறது நிச்சயமா அடையக்கூடிய தன்மையா இருக்கு போகுது. பாருங்க, என்னதான் நம்ம பார்த்தாலும் கூட நம்மளுக்கு என்ன ஒரு வலிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் வழிபாடு மேலும் மேலும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறையறதுக்கான சந்தர்ப்பம். அது மட்டும் இல்லாம பாருங்க, உங்களுக்கு தொழில அதிகமா நஷ்டம் அடைஞ்ச ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு மேச ராசியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபத்தை கொடுத்தாலும் கூட அப்போ உங்களுக்கு பெரிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா கிடைச்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி 2ல பாருங்க, எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது அப்படியே விரயமா இருக்கிற தன்மை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 10,000 வச்சுக்கிறீங்க அப்படின்னா 100% வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 9,000 வரைக்கும் செலவு வர்றக்கான சந்தர்ப்பம். லட்சம் வச்சிருந்தீங்கன்னா 90,000 வரைக்கும் செலவு வச்சோம். ஏன்னா வீட்டில் எவ்வளவு பணம் வச்சுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 100% உங்களுக்கு செலவு அதிகமாயிட்டே இருக்கும். நினைச்சுக்கலாம், நம்ம வீட்டில் எப்போ வச்சாலும் பணம் இருக்க மாட்டேங்குது, நம்ம என்னதான் பண்றது, வீடு ராசி இல்லையா அப்படிங்கிற எண்ணத்தையும் கூட கொடுத்துருக்கும். அந்த எண்ணத்தை மேலும் மேலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் ஒரு இடம் மாற்றம் செஞ்சு பாருங்க, இந்த மேச ராசிக்காரருக்கு 100% பலமா கிடைக்க போகுது. அப்ப தொழில் மூலியமா இது வரைக்கும் செஞ்ச கடன் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அந்த கடன் அடையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. பாருங்க, ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க, அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடம் வாங்கினதுக்கு அப்புறமா தெரியும் அது புறம்போக்கு நிலமா இருக்கு. அந்த புறம்போக்கு நிலம் வாங்கினதுக்கு அப்புறம் தெரியாம வித்துட்டோமே, தெரியாம வாங்கிட்டுமே அப்படி ஒரு எண்ணத்தை கொடுக்கு. அப்படி எண்ணத்தை கொடுத்தாலும் கூட அந்த குரு பகவான் அப்படிங்கிறது இந்த 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த இடம் நல்ல விலைக்கு போறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை, நீ வரைக்கும் வாங்கல அப்படின்னா நல்லபடியா இடம் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் மிக சிறப்பா இந்த காலகட்டமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க பாருங்க, உங்களுக்கு இடம் நல்லபடியா அமைஞ்சிடுச்சு, அப்பா நிம்மதி அப்படின்னு போதுல உங்களுக்கு லாபமே வரலையே அப்படின்னா கூட உங்களுக்கு ராகு பவன் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துக்கு போக போறாரு. அந்த ராகு பவன் அங்க 11ல் போய் நின்றுட்டாலே நீ எதையை தொட்டாலும் மேலும் மேலும் வளர்ச்சியை குடிக்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. பாருங்க, அந்த ராகு பகவான் 11ல் நிற்கும் போதுதான் நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வாழக்கூடிய தன்மையா இருக்க போகுது. பாருங்க, குரு பகவான் 3ஆம் இடத்துல பாரு. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் அப்படி 3ஆம் இடத்துக்கு அங்க பயிற்சி ஆகும்போது 12ஆம் அதிபதி அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவையில்லாத செலவு வீட்டில் வராது ஒண்ணு. அதுக்கப்புறம் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தோடனே நிம்மதியா லாபம் எதிர்பார்க்கிற லெவல் வரும். அப்ப அந்த மாதிரி காலகட்டமா இருக்க போகுது. இந்த ராகு ஏது பயிற்சி உங்க வாழ்க்கை
வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த வருஷம். பாருங்க, ஏன் அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு கேது பகவான் வராரு. அப்போ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை அனைத்தும் செய்ய போறீங்க. இப்போ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா மனசுக்கு பிடிக்குது, ஆனால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னாலும் கூட அந்த கேது பகவான் 5ல் வந்து நிற்கும் போது தான் நீங்கள் காலபுருஷனத்துக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து நிற்கும் போது தான் நீங்கள் என்ன மாதிரி வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி பர்ஃபெக்டாக வேலை செய்யறதுக்கான சந்தர்ப்பம் மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வராரு. அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு உங்களுக்கு பாத சனியாக வர்றதுக்கான காலகட்டமாக இருக்குது. அப்போது உங்களுக்கு 100% உங்களுக்கு சனி பகவான் அங்கே நிற்கும் போது தான் உங்களுக்கு விரயத்தை நோக்கி போகிறோமோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கு. அதெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. 100% உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டு வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. பாருங்கள், இந்த வெளிநாட்டில் வேலை கிடைக்கல அப்படி எண்ணம் இருந்தால் இந்த குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை கிடைச்சே தரும், அடிச்சே சொல்லலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி இந்த மேச ராசி தான். ஏன்னா அந்த மாதிரி மேலும் மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வே நடக்க போகுது. பாருங்க, இது வரைக்கும் எனக்கு திருமணமே ஆகல அப்படின்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயமா திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ உங்க ராசிக்கு 9ல் குரு பார்த்துட்டாலே ஒரு நிம்மதியான வேலை, நிம்மதியான சுகம் எல்லாமே மேலும் மேலும் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பாக்கியக்காரன் அப்படிங்கிறது 9ஆம் அதிபதியே பார்க்குறாரு. அப்போ நினைச்ச மாதிரி லைஃப் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் பயிற்சிக்கு மேலே கிடைக்க போகுது. பாருங்க, உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக திருமணம் ஆகிறதுக்கான காலகட்டமாக இருக்க போகுது. அப்படி இல்லை, நமக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு, ஒரு சின்ன சண்டை அது பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு அப்படின்னாலும் கூட இந்த விஷயம் குரு பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னா 100% சேர்ந்து வாழக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. பாருங்க, நம்ம திருமணம் ஆகிட்டு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஆச்சுங்க, ஒரு சின்ன பிரிவினை வந்துச்சுங்க. அந்த பிரிவினையில் எனக்கு சேர்ந்து வாழலான் இருக்கு, ஆனால் மனைவிக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. அது அந்த குரு பகவான் ராகு பகவான் சனி பகவான் பயிற்சிக்கு அப்புறம் சேர்ந்து பார்த்து உங்களுக்கு பேசுனீங்கன்னா நிச்சயமாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்க போகுது. இப்படியெல்லாம் இல்லைங்க, நம்ம 2 பேருமே சேர்ந்து பிரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் அந்த ராகு பகவான் 11ஆம் இடத்துல வந்ததுக்கப்புறம் சனி பகவான் அந்த 12ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இது நல்லபடியாக இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. இது பாருங்க, திருமணம் ஆகி 3லிருந்து 5லிருந்து 7 9 வருஷமா நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு பேசினாலும் கூட இந்த காலகட்டத்தில் அந்த கேது பகவான் அந்த 5ஆம் இடத்துல இருந்து நிற்கும் போது நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது பாருங்க, இந்த கேது பகவான் போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேது பகவான் அப்படியே வாரி வழங்கக்கூடிய தன்மை உங்க மேச ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 11ஆம் இடத்துல அந்த கேது ராகு பகவான் இருந்தாலும் கூட நீங்க என்ன செஞ்சாலும் அது நல்ல சுப செலவாக மாறக்கூடிய தன்மையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7ஆம் இடத்தை உங்களுக்கு குரு பகவான் அப்படிங்கிறது 6ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்படி 6ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக படிப்படியாக குறையறதுக்கான சந்தர்ப்பங்கள் மிக இருக்க போகுது. பட் இது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு இடம் மாற்றம் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில மிக உயர்ந்த லெவலுக்கு போறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. பாருங்க, இது வரைக்கும் நம்ம லவ் பண்ணிக்கிறோங்க, நம்ம வந்து எந்த ஒரு ப்ரப்போசல் போகக்கூடிய சூழ்நிலையும் கூட அது கட்டாயி போயிருதுங்க. பாருங்க, இது வரைக்கும் நான் 2 லவ் 3 லவ் எனக்கு எந்த லவ்வுமே சக்சஸ் ஆகவே மாட்டேங்குது. அப்படி இருந்தாலும் கூட இந்த லவ்வர்ஸுங்க பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நிறைய இருக்கும். அதில் பாருங்க, இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் பேசுனீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்குது. திருமணத்தை வரைக்கும் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கு. பாருங்க, இந்த லவ்வர்ஸ்குள்ள இந்த 3ஆவது மனசு என்ட்ரி ஆகாம பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக தவிர்த்துக்கலாம். பாருங்க, அந்த 3ஆவது மனசு என்ட்ரி ஆகும்போது உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு அதிகமாகி அதனால ஒரு பிரிவினை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அதனால வந்து 3ஆவது மனசு என்ட்ரி ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இல்லை நம்ம காதல் பண்ணவே இல்லை, நமக்கு லவ் அப்படிங்கிறது வந்து உருவாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கனாலும் கூட இந்த கேது பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் உங்களுக்கு லவ் அப்படிங்கிறது உதயமாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. இது நல்லபடியாக பயன்படுத்திங்க. இந்த வருடம் அப்படிங்கிறது 4 கிரகம் பயிற்சியானதுனால மேசராசிக்கு மேலும் மேலும் வளரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக மேலும் மேலும் வளர்ச்சியப்பட என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.